exclusive music and movies only at Raj Video Vision, 703 Anna Salai. என்னடா சிரிக்கிறியா கணக்கிறியா? ஐயா அவங்க கிட்ட ஒரு விண்ணப்பம். ஐயா அந்த மேடைக்கு இந்த வருஷம் ஆகஸ்ட் மாசம் வரும்ல? நீ கேட்கறது எனக்கு தெரியுதுடா. ஆகஸ்ட் மாசமும் வரும், சந்திரகாந்தாவுக்கு பிறந்த நாளும் வரும், உனக்கு வேட்டி சட்டையும் வரும், போனஸும் வரும். வேற என்ன கழுத வாரியா கட்ட போறாங்க? ஏதோ கழுத சந்தேகம் கேட்டேன். மாணிக்கத்துக்கு என்ன சந்தேகம்? வேற ஒன்றும் இல்ல, இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் வருமானு கேட்கலாம். அது வருஷா வருஷம் வரும். அதுவும் ஐயாவுக்கு அதிர்ஷ்டமும் இந்த வருஷம் வரும். வந்துடுச்சு நடராஜா, உன் வாய்க்கு சக்கரை தான் போடணும். நீ எது சொன்னாலும் அது கரெக்டா நடந்துகிட்டே வருது. என் குழந்தைங்க நல்ல அதிர்ஷ்டத்துல பிறந்தவங்க தான். என்னங்க விசேஷம்? நம்ம எக்ஸ்போர்ட் கம்பெனி இருக்குல்ல, அதை என் பார்ட்னர் நானே ட்ரபிள்சம், அவன் இன்னையோட விலகிட்டான். இப்ப நான் தான் சோல் ப்ரொப்ரைட்டர். அந்த கம்பெனிக்கு பேர் என்ன தெரியுமா? சந்திரகாந்தா அண்ட் கோன்னு வச்சிருக்கேன். சந்திரகாந்தா பேரு ரொம்ப நல்லா இருக்குங்க. என் அப்பன் ஆடிய மாதம் அவன் குழந்தைகளுக்கு மாடியில இருக்க ஸ்வீட் கொடுக்கலாம். குழந்தைங்க மேல இருக்கிற பிரியத்துல இவங்க குழந்தைங்க மாதிரி குடுக்குடு ஓடுறாங்க. இடுக டாக்டர் விளையாடுறாங்க. இந்தங்க இந்த மாசத்து சம்பளம். ஐயோ, உங்க சம்பளமே எனக்கு வேணாமா? ஏன் இப்படி சொல்றீங்க? இந்த வீட்டுல உங்களை யாராவது தவறா பேசிட்டாங்களா? ஐயா, உங்களை நம்பித்தான் என் செல்வங்களின் வாழ்வையே உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். நீங்க வந்து ஐய, நான் அதுக்காக சொல்லலம்மா. என் உடம்ப எரிக்கிற வரைக்கும் அந்த உண்மையை நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஏன்னா என் தங்கச்சி குழந்தை ஒண்ணு இங்க இருக்குன்னு நினைச்சேன். இப்போ இந்த 2 குழந்தைங்களுடைய அன்பும் உங்களுடைய ஆதரவும் என்னை இந்த வீட்டுல ஒரு சொந்தக்காரனாவே எண்ணும்படியா செஞ்சுடுச்சு. நீங்க சம்பளத்தை கொடுத்து அந்நியனை ஆக்கிடாதீங்க, அதுக்காக சொல்றேன். ஐயா, நீங்க வந்த அன்னைக்கு எங்க குடும்பத்துல ஒருத்தர் ஆயிட்டீங்க. அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். போகட்டும், உங்க கை செலவுக்கு இதை வச்சுக்கீங்க. எனக்கு என்னம்மா கை செலவு இருக்கு? நான் போடுறது வெத்தலை பாக்கு, அது நிறைய கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன? ஆண்டவன் தான் உங்களை எனக்கு துணையா அனுப்பிச்சிருக்காரு. வாங்க. குட் மார்னிங் சார். கார் ரெடி. ஆமா, அந்த பெரிய கார் நீ செல்ஃப் டிரைவிங் செஞ்சு நின்ற டச் இன்னும் ஹார்ட் ஆகுது. அபால இந்த கருப்பு காரா அது தேர் மாதிரி சவுண்ட் கொடுக்குது. இன்னா சார் நீ அந்த மஞ்சாகாரு படாரோதுன்னு ஸ்டார்ட் செய்ய சொல்லுவே சும்மா பெருமா மாட்டுக்கார மோள மாதிரி புரும் புருங்குத காபேட்டரை போடும் போலகுது. இன்னா சார் நீ கார் வாங்கி அடிக்கினே தவிர மெயின்டான்ஸே சரியில்லையா? எல்லாரும் சிரிக்கிறீங்க. முதல்ல பேசுற பாவம் தெரியாத மரியாதை பேல சும்மா நில்லு வஜர. என்ன பறந்துக்கின்னு வர? இன்கிரிமெண்டா? இன்கிரிமெண்ட் பேச மாட்டேன், அடி பண்ண. நடராஜா கோச்சுக்காத. அவன் மெட்ராஸ்ல இருந்த பையன் அப்படித்தான் பேசுவான். ஆனா நல்ல மெக்கானிக். அவன் யார் தெரியுமா? நம்ம மாணிக்கத்தினுடைய மச்சனை. அப்படியா? நம்ப முடியலையே. சத்தியமா அவன் மச்சினே. இவன் காரை ரிப்பேர் பண்றான், இவன் நாக்க நான் ரிப்பேர் பண்ணணும். என் வம்சத்துல இவன் தான் இப்படி பேசுறான். தெரிஞ்சிருச்சேன். பெரிய சோய மௌராசம் வம்சம். நான் சும்மா அழட்டிக்கினே போய் வேலையை கவனி. ரொம்ப விட்டு செலவா இருக்கான். உன் பேர் என்னப்பா? புல் நேம் மாட்சாமிங்க. எல்லாரும் பேட்னா மாடுன்னு கூப்பிடுவாங்க. போடா காரடா போடா. டைம் ஆச்சுமா, புறப்படுங்க. அப்பா டாடா. 2 குழந்தைங்களும் 2 புறா மாதிரி போகுது. லட்சுமி ஆபீஸ் போயிட்டு வர. அது எப்படி முடியும்? அது ஒரு தனி பாவம், அது ஒரு முரட்டுத்தனமான பாவம். ஆனால் நான் நினைக்கிற பாவம் இருக்கே, அது மதன பாவம். அதாவது ரவியானவள் அந்த மலர்களை எடுத்து அனுராக பாவத்திலே மன்மத மேல போடுறா. ஐயோ பாவம். மாமா, உங்க பாவத்தை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இப்ப நான் ரொம்ப கோபமா இருக்கேன். கோபம்? அதுவே பெரிய பாவமாச்சு. அதாவது சிவனானவன் முக்கண்ணை திறந்து விட்டு உத்தரகாண்டம் ஆடுறான். மாமா, உங்களுக்கு சங்கதி தெரியுமா? எனக்கு தெரியாத சங்கதியா? நான் போடாத பிற்காவா? நான் கொடுக்காத அம்மிங்க? ஐயோ ஐயோ. மாமா, உங்க பரிபாஷை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நம்ம சந்திரா அந்த சேகரை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். எப்படி? எப்படி என்ன பார்த்திருப்பா? பார்வையில நவ் வளர்ந்திருக்கும். ஓஹோ, சங்கீதத்துல பயிர் வளர்ந்ததா சமீபத்துல பேப்பர்ல பார்த்தேன். அந்த மாதிரி பார்வையில லவ் வளருதா? சரிதான் சரிதான். காந்தா, காதல் என்றது நாமா உண்டாக்கிக்கிறது அல்ல, அது தானா வளர்ற தெய்வீக நினைவுகள் சொல்லுவா. ஏன் மாமா, அந்த காதல் உண்டானா என்ன செய்யும்? அதனுடைய ரியாக்ஷன் என்ன கொஞ்சம் சொல்லுங்க பாக்கலாம். காதல் ரியாக்ஷன் தானே அது. சொல்றதுன்னா இது பாரு, உனக்கு ஒண்ணு சொல்றேன். மாமா மாமா, அபிநயம் பிடிக்காதீங்க, ரொம்ப டைம் ஆகும். ஷார்ட்டா சொல்லுங்க. ஷார்ட் லவ்
அப்படின்னு சொல்ல சொல்றியா? எனக்கு லவ் பத்தி ஒண்ணு சொல்ல தெரியாது, நான் சின்ன பையன் மாதிரி. ஆனா லவ்ன்றது இருக்கு, அது மார்வலஸ், சீரியஸ், டேஞ்சரஸ் அப்படின்னு மேல்நாட்டு அறிஞன் ஜூஸ் சொல்றான். எப்படின்னா ஒரு காதல் லியோவோ 2 பேரும் முதல் மீட் பண்ணும் பொழுது என்ன ஆகுறான்னா, லைட்டா இருக்கிற அந்த ஹிருதயமானது அப்படியே பிரிஞ்சி ஹெவி வெயிட் ஆகி ஹீட் ஆகி என்னமோ பறிமுறுத்த மாதிரி சால்ட் சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. அந்த காதலுக்கு எப்பவுமே ஒரு ஸ்பீடு உண்டு. போ அப்பொழுதுதான் காதலன் லியோ 2 பேரும் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நேரம் போறதே தெரியாது, அந்த இடத்துல அவங்க ஃபூல் ஆயிடுறான் அப்படின்னு அறிஞர் ஜூஸ் சொல்றான். அவனே ஃபூல் ஆகிட்டான்னு எழுதுறாங்க. அவங்க 2 பேரும் படுத்து தூங்கும் போது அதை பத்தி உலகத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாதான். விடிய காலம்புற எழுந்திருச்சு போட்டுவா விட்டுக்கிட்டு அப்படி பார்த்து முதல் அவங்களுக்கு ஞாபகம் எது வருதுன்னா காபி. அது என்ன போல இருக்கிறவங்களுக்கு அந்த ஞாபகம் வரும். ஆனா சந்திரா மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா, காதலனுடைய முகமும் காதல் செய்வீர் உலக தீரே என்ற பொன்மொழிகள் தான் ஞாபகத்துக்கு வருமா. மாமா கொஞ்சம் சும்மா இருங்களேன். நம்ம காந்தாவுக்கு காதல்னாவே பிடிக்காது, அதனாலதான் என்ன கண்டிக்கிறேன். ஆமா, காதல்ங்கிற அடிமைத்தனம் சந்திராவோடய இருக்கட்டும், எனக்கு வேண்டாம். அதோட நான் எதுக்கு சொல்றேன்னா, காதல் தெய்வீகமானது அப்படி இப்படின்னு சந்திரா லவ் பண்ணிட்டாலே நாளைக்கு நிறைவேறலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் கவலை, கண்ணீர், புயல், போராட்டம், கடைசியா தற்கொலை. இதுதானே? அந்த கவலை உனக்கு வேணாம், உங்க அப்பாவுக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சு போச்சு. மாமா இருங்க மாமா, அப்பாவுக்கு சேகர பிடிச்சிருக்கலாம், ஆனா சேகர் வீட்டுல சந்திராவே நம்ம குடும்பத்தையும் பிடிச்சிருக்கணுமே. சிவலிங்க வீட்டுல சம்பந்தம் பண்றதா இருந்தா இந்த காட் சிவலிங்கமே சந்தோஷப்படுவாரு. சந்திரா சந்திரா கையில அடிபட்டுச்சாமே, எப்படி மருந்து? ஒண்ணு இல்லம்மா, சின்ன காயம் தான். டாக்டர் கிட்ட காட்டினியா? அவரே கூட்டின்னு போய் டாக்டர் கிட்ட காமிச்சு கட்டையும் போட்டு கையோட கொண்டாந்து வீட்லயும் விட்டுட்டாரு. அவரா? யாருங்க? அவர்தான்மா நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளைய வர போறாரு, சேகர். என்ன சொல்றீங்க? ஐயாவே சொல்லிட்டார், சேகருக்கு சந்திராவை கல்யாணம் பண்ண போறதா. தம்பி ஐயாவா, நீங்க எங்க வந்தீங்க? அதான் தம்பி கேள்விப்பட்டிருக்கே எல்லாம். சிவலிங்கம் அனாவசியமா என் மேல கோவிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னாரு. அப்புறம் மனசு ரொம்ப கஷ்டமா அப்படி வந்துகிட்டுங்க. இங்க ஏதோ கல்யாணம் நம்ம சிசிச்சு பொண்ணு ஆட போறதா கேள்விப்பட்டேன், பாத்துட்டு போலான்னு வந்து. அப்படியா? நீங்க நாளைக்கு என் கூட ஊருக்கு புறப்படுங்க, இனிமே நீங்க எங்கேயும் போக வேண்டாம். என்னத்துக்கு தம்பி, நாங்க வந்தா சந்திராகாந்தாவை பார்க்காம இருக்க என்னால முடியாது. அப்புறம் அனாவசியமா சிவலிங்கம் கோபத்துக்கு நான் ஆளாகணும். நான் தனி கட்ட இப்படியே இருந்துகிட்டு போயிடுறேன். இல்லையா, என்ன ஆனாலும் நான் சந்திராவை தான் கல்யாணம் செஞ்சுக்கிறதுங்கிற முடிவுல இருக்கேன். அதுக்கு நீங்க அம்மாவை சம்மதிக்க வைக்கணும். என் மனநிலைமையில நீங்க கூட இருந்தா எனக்கு நிம்மதி. சரி, நீங்க சொல்லும் போது இருக்கிறேன், எப்படியாவது பொழுது போவோம். நாட்டுக்கரையாவா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அந்த ஆட்டோ இப்ப எங்க இருக்கீங்க? சேகரியா தான் இருக்கீங்களா? அங்கதான் இருக்கிறேன். காந்தா அம்மா எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? அதை ஏன் கேக்குறீங்க? பெரிய பாப்பா போனத்துல இருந்தா அம்மா ஒரே கவலையா படுத்த படுக்கையா இருக்காங்களா? எப்படி இருந்த குடும்பம் எப்படி ஆயிடுச்சு? நீ சௌக்கியமா இருக்கியா? அந்த ஆக்கில எல்லாம் சௌரியமா இருக்கும். மெட்ராஸ் மச்சான் மாடு எப்படி இருக்கான்? இருக்கேன் பையன், அந்த ஆக்கில இப்ப திருந்திக்கிட்டே வர்றேன். அதுவும் இல்லாம என் பொண்டாட்டி கூட என் மகன் ஆரவல்லியா அவனுக்கே கொடுக்கலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது உன் கையிலயும் என் கையிலயுமா இருக்கு. அது நடக்கிறது நடந்தான். எங்க போறீங்க? அப்போ வாங்க, பக்கத்துல தானே வீடு. கோழிக்கறி கொத்து எடுத்துட்டு போலாம் வாங்க. ஆர்வலி ஆர்வலி ஆர்வலி, என்ன மாமா? நான் உனக்கு ஒரு ப்ரெசென்ட் வாங்கி வந்துக்கிறேன். பரிசா? சின்ன பரிசு? சாதாரண பரிசு இல்ல, கல்யாண பரிசு. அதான் என்னன்னு சொல்லுங்க. என்னவா இருக்கும் நீயே சொல்லு பாப்போம். அல்வா. அல்வா? எப்ப பாரு அல்வா. இதெல்லாம் ஒரு மிட்டாய்க்காரனை போய் கண்டாலும் கட்டிக்க. நான் இந்த அம்மா காதல் ஆரம்ப டைம்ல ஸ்டார்டிங் முன்னால ஆக்சிலேட்டர் கொடுக்குற மாதிரி அப்படி கொஞ்சம் கொடுத்தேன். இப்பதான் நம்ம சும்மா 70 மைல் ஸ்பீட்ல மெரினா பீச்ல போறது கணக்கா சும்மா சம்னு போய்கிட்டு இருக்கிறோமே. இப்ப என்னத்துக்கு அல்வா? வேற சொல்லு. வேற என்ன? ரவிக்க துணி. அச்சி, இன்னும் ரொம்ப அசிங்கமாகுது. அது சின்ன காதல் பண்றவன் சீப்பா வாங்கி கொடுக்கறது. அப்ப போடவே போச்சு, உனக்கு மூளையே வறண்டு போச்சு. உனக்குதான். நீ உங்க ஒப்ப நாட்டை துருபிடிச்ச நட்டு கணக்காகிறிய. இரு கண்ணால ஆகட்டும், உங்க எல்லாரையும் பார்ட்டா கழட்டி கிருஷ்ணா எண்ணெயில ஊற போட்டு கிளீன் செய்யற. அதுக்கு முன்னாடி உன்னை கொண்டு போய் பெட்ரோல் வாஷ் போடணும்னு அப்பா சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த பாரு, வாங்கிட்டு வந்தது என்னன்னு சீக்கிரம் சொல்லு. போர் அடிச்சா நான் போயிடுவேன். கண்ண முடிய கையை நீட்டு, கண்ணை திறந்து பாரு, கையில என்ன ஆகுது பாரு. அல்லே மோதிரம்,
நல்லா இருக்குமா? சாதாரண மோதிரம் இல்ல இது, சம்சார மோதிரம். பாரு மாமா, அம்மா கிணத்தங்கரையில இருக்கு, நான் போய் காட்டிட்டு வந்துடுறேன். காட்டு ஒரு மோயம் பூ வாங்கியாந்தாலே அது எங்க அக்கா மாதம் பூரா சொல்லிக்கின்னு இருக்கும். இந்த மோதிரத்தை பார்த்தா சும்மா அப்படியே தட்டால் மயக்கம் போட்டு உந்துட போகுது. என்னப்பா மனுஷா மயக்கம்ன்றான், ஏதாவது சாப்பிட்டுட்டு வளர்றானா? வணக்கம்பா, வந்துரு. இன்னும் ஒண்ணு இந்த பக்கமே காணோம், எங்க இருக்கிற? என்னப்பா இவன் திருந்தனான்னு அப்படியேதான் இருக்கான், இவனுக்கா பொண்ணு கொடுக்க போறேன்? சும்மா எழுது, அந்த வாக்களை ஏதாவது பிணாத்துக்கிட்டே இருப்பான். நானா பொண்ணை கொடுக்குறேன்னு சொல்றேன். நான் தான் சொன்னேன். ஐயா வாங்க கூப்பிடுறேன். ஐயா நீங்களே சொல்லுங்க இந்த நியாயத்தை. என் தம்பிக்கு என்ன ஐயா குறைச்சல்? எவன் கல்யாணத்துக்கு முன்பு இம்புட்டு பெரிய மாதத்தை பொண்ணு கையில போடுறான் பாத்தீங்களா? பாத்தீங்களா? இது சந்திரா கையில போட்டு இந்த மோதிரமாச்சு. சந்திரா பாப்பா மோதிரமா? ஆமா, சேகர் அன்புக்கு அடையாளமா சந்திராவுக்கு கையில போட்டது. டேய் மாடசாமி, போலீஸ் போறதுக்கு முன்னால உள்ள கச்சுறணும். உனக்கு எப்படி கிடைச்சது இது? சொல்றேன். நான் சலிசா செகண்ட் ஹேண்ட்ல ஒரு மூக்குத்தி தோடு வாங்கலான்னு மார்பாடி கடைக்கு போனேன். அங்க ஒரு பொம்பளை இந்த மோதிரத்தை கொண்டாந்து மார்பாடி கையில கொடுத்து எடுத்துக்காச்சு. மோதிரம் படா ஜோரா இருந்தது. ஆனா அந்த மார்பாடி நம்ம ரெஜிஸ்டர்ட் பான் புரோக்கரு 22 கேரட் நவடி நம்ம வாங்க மாட்டான்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டான். நான் தகால்னு கேப்ல பூந்தேன். இதான் சாகன் அந்த பொம்பளைய ஃபாலோ பண்ணினே போய் கொஞ்சம் பணத்தை கொடுத்து நைஸா வாங்கிக்கணும். அந்த பொம்பளை எங்க இருக்கிறா? காட்டு. இன்னாடா இது, ஏலத்துல எடுத்த பழைய மாடலுங்க படா பேஜாராகுது. புறப்படா. ஐயா என்னய்யா இது? என்னடா தம்பி? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் கொண்டாந்து அவரை சேர்க்கிறேன். சரிங்க ஐயா. என் மாமா அல்வாயா வாங்கி வந்திருக்கலாம். நாராயணி, நாராயணி அச்சா போய்க்கடா. மிண்டா இருக்கணும். அம்மா எവിടെ? அவட நோக்கணும். அச்சன் அம்மையோட கண்ணத்தை கிள்ளணும். நாராயணி, ஐயோ என் அச்சன் வந்தല്ലോ. அச்சா இனிமா நீங்க ஜோடியா இருந்தது. அச்சா தேசப்படண்டா இருக்கணும். மகன் இருக்கணும். நான் ஒண்ணு இருக்காம பாடில்ல. என் மகளை விழிச்சுட்டு போகணும். வாமலே. ஐயோ நாராயணி, மகளே, நாராயணி, மகளே. வெறுതെ இருக்கணும். എന്താച്ചാ എന്തിനാ വീട്ടിലേക്ക് വിളിക്കുന്നത്? മിണ്ടാതിരു മകളെ. ദാ ഒരു വർഷം കൂടെ റെസ്റ്റ് കൊടുക്കാമേ കുട്ടികളെ പ്രസവിച്ചിട്ടേ പോയാൽ ഈ ദേഹം എന്തരയാകും? ഞാൻ വേണ്ടാണല്ലോ പറഞ്ഞോ. നിങ്ങൾ ഒന്നും പറയണ്ട. വാ മകളെ ആപറേഷനുക്ക്. അച്ഛാ നിങ്ങൾ എന്നെ കുറച്ച് ക്ഷമിക്കണം. എന്താ? എനിക്ക് നവഗ്രഹങ്ങളെ കാണണമെന്ന് ആശയായിട്ട് ഇருக்கு. அதுக்கு இப்போ 8 மக்கள் தானே உள்ளது. இனியும் ஒண்ணு வேணല്ലോ. ഇനിയും ഒന്നാ? അതൊന്നും വേണ്ട. വാ മകളെ ആപറേഷനുക്ക്. എന്താ അച്ഛാ നിങ്ങൾ? ഞാൻ ഇപ്പോൾ വാന്തി എടുക്കുന്നത്. വാന്തിയോ? ഡോക്ടറിട്ട് പോയോ? പോയി. ഡോക്ടർ പറഞ്ഞത് നീ 3 മാസം ഗർഭമായിട്ട് ഇരിക്കുന്നു. ഞാൻ എന്ത് ചെയ്യൂ? നീ എന്ത് ചെയ്യാൻ? ഈ ദേശത്തിനെ കടവുൾ തന്നെ കാക്കണം. അച്ഛാ എന്റെ പ്രസവത്തിക്ക് അമ്മയെ എങ്ങോട്ട് അനുപ്പി വെക്കണം. ഇതെന്നാ മീസിയാ? ഇതിലെയും ഒരു ജട പോട്ട് അതിൽ കൊഞ്ചം പൂ വെച്ചുക്കോ. എന്താ പറയുന്നത്? പോയിക്കോടാ. നായകൻ പറ്റാതെ தெரியுமா? മുതലാളി വരണം വരണം. എവിടെ ഇരിക്കുന്നത്? ഇതാ മുതലാളി വന്നിട്ടുണ്ട്. കുട്ടിയെ പോണം പോണം. ഇരിക്കണം ഇരിക്കണം. നിങ്ങൾ ഇരിക്കണം. അവர்தான் ഇരിക്കണം, ഞാൻ നിൽക്കണം. എന്താണോ നിങ്ങൾ അച്ഛൻ പോയോ? അച്ഛൻ പോയി, മുതലാളി വന്നു. മുതലാളിയാണോ? എന്താ ഇവിടെ വന്നു? നിങ്ങൾ വിളിച്ചു വിട്ടിരുന്ന ഞാൻ അവിടെ വന്നിരിക്കുമല്ലോ. പാപ്പേ നീ സാப்பிட்டோ? சாப்பிடலீங்க சங்கர் நாயர். എന്താണോ? எல்லாம் சாப்பிட்டு குணமடைகிற விஷயமா தெரியல. அதுல என்ன விஷயம் சங்கர் நாயர்? இது மும்பிலே எங்களுக்கு ஏன் மறைஞ்சிட்டுல? எங்களுக்கே தெரியாத நெய்ய நீட்டின ஒண்ணுதான் விஷயமே விளக்கமா புரியுது. விடட்டேன், நான் காரியத்தை முடிக்கும். சங்கர் நாயர், இந்த காரியத்தை எப்படியாவது முடிச்சு கொடுங்க. அதுக்காக நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கிறேன். கவலைப்பட வேண்டாம் முதலாளி. நாளை காலை வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு விட நீங்கள் வரணும். நான் ஒரு வல்லிய பூஜான வச்சு ஒரு கயிறு மந்திரிச்சு தரும். அதை நீங்கள் மகள் இடுப்புல கட்டினால் இத்தனை காலம் எது நடக்காம பாடில்லான்னு நீங்கள் சொல்லுதோ அது நடக்கும். പക്ഷേ ആ കയറ് കെട്ടിയ പിന്നെ തങ്ങൾ മകൾ അന്യ പുരുഷാൽ കണ്ണിൽ പെടാതെ നിൽക്കണം. ജാഗ്രത. சரி நாயர், நாளை காலையில 10 மணிக்கு வரேன். முதலாளி பூஜைக்கு வரட்டும் 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 வரட்டும்.
പോയിക്കോ. ഞാനൊന്ന് നോക്കണം പത. ബാധിക്കുന്ന 5 ഭൂതങ്ങൾ. ഗന്ധർവൻ, കരികുട്ടി, ചാമുണ്ഡി, പക്ഷിപീഠ, യക്ഷിബാധ മുതലായവയെ രക്ഷ കൂടാതെ മാറ്റുന്നതാണ്. ഓം നമഃശിവായ, മഹാദേവ, ഓങ്കാളി, മഹാകാളി, പഞ്ചാബൂരെ ഗുരുസേ. വെല്ലവാ വെല്ലപ്പോ നോക്കണമാകാനേ. உலகாளும் தேவியே, மலையாள பகவதி, நினைப்போற்றி வாழும் கூட்டம், தளராத நெஞ்சத்தில் நறுதன்ன மந்திரம், வந்த மந்திரம், ஓம் என்றும் ரீம் என்றும் என சொல்லி, கிரீம் என்ற சொல்லோடு தீக்கொள்ளி, பகவதி வந்தேண்டா, மாறாருள் தன்னை தந்தேண்டா. குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம், கோட்டையை கட்டியாடுற யோகம், சர்வ யோகமும் நிறைஞ்ச ஜாதகம் ஆச்சே. இந்த ஜாதகத்துக்கா குழந்தை இல்லைன்னு சொல்றேன். எந்த ஜாதகத்துக்கு தாங்க குழந்தை இல்ல? ஆறாவணமான சத்ருஸ்தானத்துல செவ்வாய் உச்சம் பெற்றுட்டா, புத்திரஸ்தானத்துல சனி நீச்சமாயிட்டான். யாரோ உங்க பொண்ணு மேல சூன்யம் வச்சிருக்கான். சூன்யமா? ஜோசியரே, இதுக்கு என்ன பண்றது? பரிகாரத்துக்கு ஆள் பார்க்க வேண்டியதான். ஏன்னா சனி கேதுவை பாக்குறான், கேது ராகுவை பாக்குறான். இப்ப நாங்க யார பாக்குறோம்? மலையாள மாந்திரீக மணிமந்திர சக்கரவர்த்தி சங்கரநாயருக்கு கதியோ. அடோ யாவன் எங்க குருவாயூரப்பா, எந்த இது கையில் கட்டு. என்னிடத்தில் உண்மை பறையணும். எந்த குட்டி பின்னால் போய் கை உடைச்சு? அல்லோ, இது குட்டி அல்லோ. எந்த குட்டி அல்லோ பின்னால கை உடைச்சு? சேட்டா, നിങ്ങൾ പറയൂ. ഒന്നും ഇല്ല തകച്ചി. இந்த கோழிக்கோடு கோதுமேல வீட்டுல மாமா சூன்யா வச்சு, அது அயாளுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால 4 ரவுடியா விட்ட கை உடைச்சுட்டான். ഇതെന്താ? എന്താ ഇത്? അയ്യോ, പൂജയ്ക്ക് പുഷ്പം തന്നെ. ഇത് പുഷ്പം. ഇതെന്താ? ഇതല്ലല്ലോ ഈ മൊട്ടഗോപുരത്ത് മോഹിനിയല്ലോ അത് കേട്ടു. മൊട്ടഗോപുരത്ത് മോഹിനി കേട്ടു ഈ സൈത്താൻ വാങ്ങി കൊടുത്തോ? ദാ ഞാൻ നിങ്ങളെ കൊല ചെയ്യും. ഞാനും എന്നെ അറിഞ്ഞും ആ കുട്ടിയിടം പറഞ്ഞോ? കുട്ടി എന്താ പറഞ്ഞോ? അന്റെ പാൽക്കാര പങ്കജത്തിടം ഉൾപാടിയും പൂവും വാങ്ങി കൊടുക്കുന്ന നിങ്ങൾ പറഞ്ഞത് ഞാൻ അറിയുന്നല്ലോ. കേട്ടോ? ഞാനല്ല, എന്റെ ചേട്ടൻ കേട്ടു. ചേട്ടാ, ദ്രോഹി എന്താ? എന്താ എന്റെ ചേട്ടനെ എന്ത് ചെയ്യും? ഞാൻ അസുഖം, ഞാൻ ഇടിക്കും. ചേട്ടൻ പോയിക്കോ. ദാ എന്റെ മക്കളെ ഇപ്പൊ അழைച്ച് ആ ഉൾപാടിയും കാട്ടി നിങ്ങൾ മാർക്ക് ഞാൻ വാങ്ങുന്നത്. നാരായണി, നാരായണി, എന്റെ മക്കളെ വിളിക്ക വേണ്ടേ? ഈ പുഷ്പം ഉണക്കി, ഉൾവാടി ഉണക്കി. അതൊന്നും എനിക്ക് വേണ്ട. എന്താ കരയുന്നത്? നിങ്ങൾ എന്നെ മോശം ചെയ്തു. എന്താ ചെയ്തു? നിങ്ങൾ എന്നെ കല്യാണം കെട്ടുമ്പോൾ എന്ത് പറഞ്ഞത്? എന്താ പറഞ്ഞു? മറന്നോ? എന്താണ്? എനിക്ക് സിനിമാവിൽ എനിക്ക് ചാൻസ് വാങ്ങി കൊടുக்கிறேன். സത്യം പറഞ്ഞ് 8 വർഷം ആയത്. സത്യം പറഞ്ഞത് ചാൻസ് വാങ്ങി കൊടുത്തോ? 8 മക്കളെ താൻ കൊടുത്തത്. ഏതോ കൊടുത്തല്ലോ. ഏതോ കൊടുത്തില്ലല്ലോ. ആ മക്കളെ നിങ്ങൾ ഇവിടെ തന്നെ ഇരിക്കണം. ഞാൻ എന്റെ അമ്മ വീട്ടിൽ പോകും. നാരായണി, പോക വേണ്ടേ കണ്ണേ? നാരായണി പോക വേണ്ടേ? இப்படி ஒரு காட்சி என்ற படத்தில் இருந்திருக்கும் பட்சத்தில் படம் வெள்ளிவிழா கொண்டாடி இருக்கும். എന്താ പ്രൊഡ്യൂസറെ? അയ്യോടാ, സിനിമ എടുക്ക പ്രൊഡ്യൂസറോ? എന്താ മാധവനായൻ സുഖമായിട്ടില്ലേ? അവരട്ടെ. ഞങ്ങൾ പടത്തിന് ഒരു പേര് വെച്ച് കൊടുത്തോ? ആ പടം എന്തായി? അവിട്ടായി. തിരിച്ചെവിടെ വന്നോ? ഇന്നൊരു കയ്യും പുഴക്കെ തന്നെ. ഞാൻ അന്ന പടം വിത്തു ലാഭം കിട്ടി, അത് പോകട്ടെ. പിന്നെ இப்போ ഞാൻ புதுசா ஒரு படம் எடுக்கும். ഈ படத்துக்கும் அதே மாதிரி நீங்கள் பேர் வச்சு கொடுக்கணும். அதே மாதிரி அவுட் ஆகணுமோ?
ചുമ്മാ ഇരിക്കണം പുതു പടം എടുക്കുന്നത് എന്താ പ്രൊഡ്യൂസർ സാറേ എനിക്ക് സിനിമ ചാൻസ് വാങ്ങി കൊടുക്കണം ഇല്ലെങ്കിൽ ഇപ്പോഴേ എന്റെ അമ്മ വിളിപ്പോ ഞാൻ വാങ്ങിത്തരും മാധവനായ ഞങ്ങൾ പടத்துக்கு ഞാൻ ഒരു ഹീറോയിനെ കൊടുക്കും പുതുമുഖമോ എവിടെ ഞാൻ വരട്ടെ ഭദ്രകാളി ഭദ്രകാളി ഞങ്ങൾ പുതുമുഖം നോക്കണം അവിടെ നാരായണേ அடி எந்தடி ராக்கம்மே பல்லாக்கு நெளிப்பு எந்த நெஞ்சம் குலுங்குனடி பெரிய கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சானே வலிக்குனடி அடி எந்தடி ராக்கம்மே பல்லாக்கு நெளிப்பு எந்த நெஞ்சம் குலுங்குனடி பெரிய கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சானே வலிக்குனடி ஏ அம்மே പ്രമാണം പ്രമാണം എന്താ ശങ്കരനായരെ ഞാൻ ഇപ്പഴേ ഈ കുട്ടിയെ കൊണ്ടിട്ട് പോയി പറത്തുക്ക് ടെസ്റ്റ് എടുക്കണം അയ്യോ ഞാൻ വരട്ടെ വരണം വരണം അവിടെ ഇരിക്കട്ടെ എന്താ സാറേ ഞാനും നിങ്ങൾക്ക് അതൊക്കെ കഷ്ടം ഞാൻ എവിടെ പോയി നിങ്ങൾക്ക് എന്താ ഓ ഇത്ര കുട്ടികളെ ആരാണ് സാറേ ഇത്ര മക്കളും എന്റെ അക്കാവയുടെ കുട്ടികൾ അമ്മണ്ടേ ഇത്ര മക്കളും ഇവിടെ പെട്ടതേ ഓ 8 കുട്ടികൾക്ക് അമ്മയോ എന്റെ കഥാനായകി 8 കുട്ടികൾക്ക് അമ്മയെന്ന് ജനങ്ങൾക്ക് തെരിഞ്ഞാൽ എന്റെ പടം ഓടാതെ ഞാൻ വരട്ടെ സാറേ നിങ്ങൾ നല്ല കഥ എടുക്കണം ഞാൻ പടമേ എടുക്കില്ല അയ്യോ സാറേ 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 ഇവിടെ കുറച്ച് വരണം ഇന്നും കുറച്ച് വരണം ഇവിടെ വരൂ ഞാൻ നിശ്ചയമായിട്ട് നിങ്ങളെ കൊല ചെയ്യും 8 വർഷം കളിച്ച് എനിക്കൊരു സിനിമ ചാൻസ് കിട്ടിയല്ലോ അത് അത്രയും ഞാൻ നിങ്ങളുടെ അണ്ണനല്ലയോ എന്റെ ചേട്ടാ നീ പോയിക്കോ എന്റെ ഗുരുവായൂരപ്പ சங்கர் நாயர் ஐயோ இது பள்ளிக்கூடமா அட்ரஸ் தப்பி வந்துட்டு வாத்தியாரம்மா ഇതൊന്നും സ്കൂളല്ല വീട് തന്നെ இந்த பசங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வந்திருக்குதே நிதி வசூலா എന്താ പറയുന്നത് നിങ്ങൾ யாராണോ കുളന്ത വേണമോ ഇതൊന്ന് വിക്ര കുളന്തല്ല മക്കളെ എല്ലാം ഉள்ள പോയിക്കോ പോയിക്കോ എന്താ என்னம்மா நான் சொல்றது உங்களுக்கு புரியல நீங்க சொல்றது எனக்கு புரியல இங்க வாடா தம்பி பேச்சில கொஞ்சம் மரியாதை வேணும் நான் உங்களுக்கு என்னங்க தப்பா சொல்லிட்டேன் நீ என்ன சொல்லுவே உங்களுக்கு தம்பியா இவ்வளவு ஓடி விட்டு அக்கறைக்கும் தாய் இவள் யாருக்கு அண்ணே மனசிலே தம்பியா தம்பி நான் நினைச்சேன் மந்திரவாதி வீட்டுக்கு போறமே ஏதாவது நடக்கும் நடந்து போச்சு சங்கர் நாயர் വരട്ടെ 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 ഏറ്റവും സുഖമായിട്ടല്ലോ വരട്ടെ നാരായണി ഈ തെറുക്കോടിയിൽ ഒരു ബംഗ്ലാ ഉണ്ടല്ലോ അറിയുമോ എനിക്ക് അതൊന്നും അറിയ വേണ്ടിയ അവസ്ഥയല്ല അത് ശരി എന്താണ് വിഷയം அண்ணனை கொஞ்சம் போக சொல்றீங்களா അടോ പോയിക്കോടാ தம்பியோ தம்பி போய்க்கோடா ஒண்ணு இல்ல நாயர் முதலாளி மகளுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு குழந்தையே இல்ல ஈஸ்வரி நீங்க நினைச்சா குழந்தை கொடுக்கலாம் നിങ്ങൾ എന്താ മനുഷ്യനോ ഊരിലുള്ള അത്തனை പേർക്കും കുഴந்தை കൊടുക്കുക ഞാൻ ഇവരെ കട്ടിയത് ഇനി ഒരു തരം അങ്ങനെ പറഞ്ഞാൽ കേട്ടോ നാരായണി ഉണ്ടാതിരിക്കണം നിങ്ങൾക്ക് അത് മാതിരി ആശ ഇരിക്കോ ഞാൻ മുടിവായിട്ട് പറയുന്നത് ഇനി ഒരു തരം അത് മാറി നടന്നാൽ ഞാൻ നല്ലതെങ്കൾ മാതിരി എൻ കുഴந்தைகளை എല്ലാം കിണറ്റിൽ തള്ളി ഞാനും കുതിക്കും ഇപ്പൊ വേണ്ട നാരായണി ഇയാൾ ഒരു പ്രൊഡ്യൂസർ തന്നെ എന്താ പ്രൊഡ്യൂസറോ സിനിമ പടയെടുക്കുന്ന പ്രൊഡ്യൂസറോ സാറേ ഞാൻ ഇപ്പോ ஐயோ என்ன சங்கர் நாயர் അതെന്നെ അവൾക്ക് മറന്ന് കിടക്കട്ടും ഇപ്പൊ അയ്യന്റെ മകൾക്ക് കുഴந்தை வேண்டும் ഞങ്ങളുണ്ട് ഒരു നെയ്യുണ്ട് அதை 15 ദിവസമായ അമ്മ காலையில் வெறும் வயிற்று நெல்லிக்க அளவு തന്നെ சாப்பிட்டு வந்தால் கஷ்டம் தீரும் ரெட்டை குழந்தையாலும் பிறக்கும் கொடுங்க நாயர் இப்பவே கொடுங்க அம்மா கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்றேன் ஐயா கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவார் रूप तेरा मस्ताना प्यार मेरा दीवाना भूल कोई हम देना हो जाए അവിടെ ഇരിക്കണം പ്രൊഡ്യൂസർ സാറേ ഓവർ സാപ്പിടണം எனக்கு எதுக்குங்க இதெல்லாம் നിങ്ങൾ അങ്ങനെയെല്ലാം പറയപ്പെടാതല്ലോ സാറേ ഇത് பாருங்க നിങ്ങൾ എടുക്ക പോകും പടത്തിൽ എനിക്ക് ഒരു ചാൻസ് കൊടുത്താൽ നിങ്ങൾ ഇഷ്ടപ്പെടിയേ ഇവരെ ഒരു കുഴந்தை
மிண்டாந்திருக்கணும். சாவட்டி கழியும் அவளை. ஏண்டா நெய் வரட்டே. சாரி எனக்கு சாரி. நிஜமா வேட்டி எடுத்து சொல்லுடா. யோக்கிய பசங்க சொல்றேன்டா. பிச்சைக்கார பசங்க, என் இடத்துல வாடகைக்கு இருக்கிற பசங்க, குந்தரத்துக்கு இடம் இல்லாத பசங்க என்ன மாலையை போட்டு அவமானப்படுத்திட்டாங்க. நிஜமா உங்க மாதிரி பெரிய மனுஷாலையெல்லாம் கோர்ட்ல நிப்பாட்டத்துக்கு பதிலாத்தான் இப்படி கூட்டத்துல தலைமைக்குன்னு கொண்டு போய் பழிய தீர்த்துக்கிறாங்க. ஆஹா, இந்த மாதிரி கேள்வி கேட்டான் பாத்தீங்களா? புட்டு புட்டுல கேட்டான். ஆமா, ஏன் எஜமா எப்படி இந்த உண்மையெல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சுது? உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அவன் பெரிய கடவுள், அவங்களுக்கு தெரிஞ்சிடும். எல்லாம் இங்க இருக்கிற பசங்க தான், என் சோத்த திங்கிற பசங்க. என் சாம்பார் அப்படி செய்தா? சாம்பார் என்ன இங்க சாம்பார்ல ஊர்ல பயலுக இருக்கிறானே? யார் ஒண்ணு நீயா இருக்கணும், இல்லைன்னா வேற எவனா? எஜமா என்ன என்ன அப்படி நினைக்கிறீங்க? உன்ன சொல்லுவனா? நீ பரம யோகியன். எவனோ ஒருத்தன் இங்க இருந்து போய் சொல்லி இருக்கான். அப்படித்தான் இருக்கும். கண்டிப்பா எனக்கு தெரியுது. சொல்லி இருக்கணும். என்னடா செஞ்சு போவேன்? என்ன செஞ்சுடுவா? எஜமா எதுக்கும் நீங்க கொஞ்ச நாளைக்கு தலைமறைவாவே இருங்க. ஏன்னா ஆள வந்தார் ஒழிக, ஆள வந்தார் திருட்டுத்தனம் ஒழிகன்னு செவத்துல எழுதுவான், ரோட்ல எழுதுவான், பிட் நோட்டீஸ் அடிப்பான். எப்படியோ உங்களுக்கு எதிர்ப்பு கோஷ்டி ஒண்ணு ஆரம்பமாயிடும். ஆரம்பமாகும். ஆகுண்டா ஆகும். இந்த ஆள வந்தாரே யாருன்னு அந்த பசங்க இன்னும் புரிஞ்சுக்கல. அப்படியா? இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? யாருங்க? அந்த பச்சிரு பெயர் ரஹீம். அவன் கூட பரவாயில்ல, ஆ. அவங்க அப்பா இருக்கிறான் பாரு, பச்சாயோக்கியம் பச்சாயோக்கியம். இவனுங்களை போய் இந்த ஜனங்க அறிவாளின்றான், ஒருத்தன் பெரிய மேதன்றான், தியாகின்றான். காசில்லாத பசங்களை போய் புகழ்றானுங்கடா இந்த ஜனமா. காசு இருந்தா மட்டும் செல்வாக்கு வந்துடாது. அவங்க அந்த குப்பத்து ஜனங்களுக்காக வேண்டி எவ்வளவு பாடுபடுறாங்க தெரியுமா? ராத்திரி பகல்னு பார்க்காம அவங்க சுகதுக்கத்துல பாதி பங்கு போடுறாங்க எஜமா. அதனால அவங்கள தலைமையில தூக்கி வச்சு ஆடுறாங்க. இத பாருங்க, ஜேம்ஸ் ஐயாவை பாருங்க. அவரும் உங்களை போல ஒரு பெரிய பணக்காரரு. அவர் படத்தை திறந்து வைக்கிறாங்க, அவருக்கு ஜே போடுறாங்க. சும்மா சும்மா இன்னொருத்தனை பத்தி பேசு. படத்தை திறக்கிறாங்க, ஏன் திறக்க மாட்டான்? பணம் கொடுத்தா படம் திறப்பான், ஜே போடுவான். அப்படியே பணம் கொடுக்கலன்னா சேருவான். பணம் கொடுத்தாதான் கை தட்டுவான், இல்லன்னா காலால தட்டுவான்டா. எஜமா காசு இருந்தா மட்டும் போதாது எஜமா. கஷ்டப்படுற ஜனங்களுக்கு உதவணும்னு ஒரு நல்ல எண்ணம் வேணும். அப்ப எனக்கு நல்ல எண்ணம் இல்லையா? இல்ல இல்ல உங்களை சொல்லல. அஞ்சாம் படம். ஐயோ நான் இல்ல. என்ன பத்தி உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும். நான் இல்ல அஞ்சாம் படம். ஜனங்களை சொல்றேன். ஜனங்களுக்கு அறிவு வரல. நான் செய்யற தர்மத்தை இன்னும் ஜனங்க புரிஞ்சுக்கலடா. நான் செஞ்ச தர்மத்துல ஒண்ணு செஞ்சிருப்பானா இந்த பயலுக? எறும்பு புத்துக்கு தினம் நோய் போடுறேன், பசு மாட்டுக்கு அவத்திக்கரை வாங்கி போடுறேன், அது போடுறீங்க, கழுகுக்கு பூசுண்டை வாங்கி போடுறேன். இல்லையா? இதெல்லாம் தெரியல. எத்தனை கல்யாணம் பண்ணி இருப்பேன். பயிர் எரியுதுடா. போன மாசம் அரச மரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் ஒரு மேரேஜ் பண்ண இல்லையா? ஆமா ஆமா. எவனுக்கு தெரியுது இந்த மாதிரி வேலையில ஒரு வேலை அந்த பையன் செஞ்சிருப்பானா? இந்த மாதிரி அவங்களுக்கு செய்ய தெரியாது. இவனுங்க பிச்சைக்கார பசங்க, காசு இல்லாத பயலுங்க. இவனுங்களை தொலைச்சிடலாம். அது சொல்லு, எவனும் கேட்க போறதில்ல. அட இந்த ஜேம்ஸ் நம்ம ஜாதியுமே. ஐயோ நீங்க என்ன எஜமா அவரை போய் உங்க ஜாதிங்கிறீங்க? அவர் கிறிஸ்தவரு, நீங்க செய்வரு. ஜாதியை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? என்ன மாதிரி அவங்க ஒரு பணக்காரன், அதனால நம்ம ஜாதின்னு சொல்றேன். அதை சொல்றீங்களா? அவனை என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. நம்ம ஜாதியா போயிட்டானே. வேண்டா பெருமாள். ஏன் எஜமா மாணிக்கம் பிள்ளைய பாத்தியா? அதான் அன்னைக்கு ஜேம்ஸ் யார பிள்ளைல ஏத்தி விட போனோம்ல, அன்னைக்கு பார்த்தோமே. அதுதான்டா. என்ன பார்த்து அவன் ஆத்திரப்பட வேண்டியது இருக்க, மரியாதையில நடக்கும். ஆமா எஜமா, முன்ன விட முக்காப்படி அதிகமாவே மரியாதை காட்டுறாரு. அதுதான் ஆபத்தா தெரியுது எனக்கு. அது சரி, கொலை செஞ்சவன் நம்மள பார்த்த உடனே பயப்படுறான். ஏமா நீங்க என்ன ஏமா நமக்குள்ள இதெல்லாம் என்னதுக்கு? போலீஸ் போலீஸ் மாணிக்கமுள்ள கொலை நான் தான்ப்பா. அவங்களா செஞ்சு கொடுத்தாங்களா? இல்லப்பா, ட்ரைனிங்க முடிச்சுட்டு அதிகாரியா வந்திருக்கிறேன். இனிமே இந்த ஊர்ல தான் எனக்கு உத்தியோகம். இந்த ஊர்ல இவனா வந்துட முடியுமா? எத்தனை கலாச்ச படிக்க வச்சவங்க ஞான பண்டிகை எவ்வளவு மனசுல போட்டு நீங்க தள்ளி விடுறான்னு சொன்னானோ.
இந்த காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு என் கண் முன்னால வராதுடா. அது கொடைய கண்ட மாடு விரல்ற மாதிரி இருக்கு. ஆமா தம்பி, உங்க அப்பா கூடவே இருக்கிறதுனால இந்த உடுப்பை கண்டா நமக்கு கூட கொஞ்சம் எல்லாம் எதுக்குப்பா பயப்படணும்? குத்தம் செய்தவங்க தானே இதை கண்டு பயப்படணும். எதுக்கு ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். தேங்க்யூ மாமி. வந்துட்டேன். எப்படி இருக்கிறான் பாக்கியா? ஆளு வாட்டவா இனி அம்மா தான் எனக்கு பயம் இல்லை. எது வேணாலும் செய்வேன் இந்த ஊர்ல. மாணிக்கம் இல்லையா? எங்க என்ன ஜேம்ஸ் ஐயா தந்தி. தந்தியா? அப்பவே சொன்னேன் ஏரோப்ளேன்ல ஏறாதே வேணாம் அவுத்துறா அப்படின்னு சொல்லி அவர் சவிக்குமா போய் சேர்ந்துட்டாரு. அதுக்கு தந்தி. அப்பாடா 10 லட்சம் எங்க போகுதோன்னு பார்த்தேன். இங்கிலீஷ் வாழ்றது என்ன மாணிக்கம் இல்ல. முதலாளி பாக்குறதே இல்ல, வர்றதே இல்ல. கடவுள் பக்தி இல்லாம போனாலும் பரவாயில்ல, முதலாளி பக்தி வேணும் உனக்கு. நிறைய இருக்குது. அடிக்கடி வா. கல்யாணம் முடியட்டும் அப்புறம் வர்றேன். பொண்ணோடய வந்துடலான்னு பாக்குறியா? அது சரி. நீ டிரைவரா இருந்து கார் ஓட்டும் போது நான் தூங்கிக்கிட்டே வந்தேன். இப்ப இருக்கிற டிரைவர் என்ன இறங்கி தள்ள சொல்றான் சாமியத்துல. மாணிக்கம் உங்களுக்கு ஏதாவது காப்பி கீப்பி பலகாரம் கொடு. பெருமாளே வா, டவுனுக்குள்ள போய் கொஞ்சம் சில்லற வேலையை கவனிப்போம். வா. பொண்டாட்டி பேருனா அருள்மொழியா? அருள்மொழி மாமா, உங்களைத்தான் மாமா. ஐயோ, நான் வீடு மாறி வந்துட்டேன் போல் இருக்கு. ஒரு நாள் கூட என் பொண்டாட்டி என்ன மாமான்னு கூப்பிட மாட்டா. வாடா போடான்னு தான் கூப்பிடுவா. அம்மா மன்னிச்சுக்கம்மா. மாமா, நான் தான் மாமா உங்க அருமை பொண்டாட்டி அருள்மொழி. வாங்க மாமா சாப்பிடு. சாப்பாடு வேணும், ஒண்ணு வேணும். ஐயோ, இப்படி வெறும் வயிற்றோட இருந்தா உங்க உடம்பு என்னத்துக்கு ஆகும்? எவன் சொன்னது வெறும் வயிறுன்னு? வயிறு நிறைய குடல் இருக்குது. பா, என்ன பத்தி உனக்கு என்னடி அவ்வளவு அக்கறை? செவரை வச்சு தானே சித்திரம் எடுக்கணும். பஜா என்ன செவருன்றியா? போங்க, குட்டி செவருன்னா தான் கோவம் வரணும். இருங்க வரேன். தொட்டுட்டாலே காளி செம வேலை பண்ணிருக்கிறாரு. அருள்மொழி ரெண்டுல ஒண்ணு கணக்கு தீர்த்தம். அவ்வளவுதான், அவ்வளவுதான். மாமா, ஏம்மா இதையாவது குடிங்க மாமா. நான் இப்பதான் ஃபுல்லா குடிச்சிட்டு வந்திருக்கேன். இது பால். உர ஊத்தலான்றியா? கொண்டா கொண்டா கொண்டா. ஊர்ல இது பால் இல்ல. போதும் 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 போதும். பாவம், அழுத்து கழிச்சு வந்திருக்கீங்க. உடம்பெல்லாம் வலிக்கும் இல்ல மாமா? கையா புடி, கால புடி. இதோ இன்னொரு கால், இதையும் புடி. ஜெய் கல்கத்தா காளி, ஜெய் பகவதி. மாமா மாமா, பொண்ணு விடுஞ்சாச்சு. காஃபி ரெடி. எந்திரிங்க மாமா. என்ன மாமா இவ்வளவு நேரம் தூக்கம்? எந்திரிங்க. நான் கொடுக்கிற சாயத்து அவர் கால கட்டு, கையில கட்டு, இடுப்புல கட்டு, கையில கட்டு, எங்கேயோ கட்டு. அவர் எப்படி மாறினாலும் சரி, எந்த உருவத்துல மாறினாலும் சரி, துரியமா நடந்துக்கோ. மாமா மாமா, ஐயோ மாமா, நான் கையில கட்டின தாயத்து அப்படியே இருக்கேன். ஐயோ மாமா, மூஞ்சி மட்டும் அப்படியே இருக்கு. ஐயோ, என்ன அழகா இருக்கிற மாமா. மாமா, காப்பி குடிக்கிறியா மாமா? நல்ல நாள்லயே பல்லு விளக்க மாட்டியே, இப்ப வா விளக்குவேன். வா குளிக்க போலாம் வா. சீக்கிரம் காய் காய். அடி பித்தாள, நான் கட்ட தாலிய காட்டுறேன். கைய வடிப்பேன். இந்த தாலியும் நீ வாங்கி கட்டலையா? எங்க அம்மா வாங்கி கொடுத்து கட்ட சொன்ன தாலி. பாவி,
பாவியா நான் பாவியா? நீ பாவியா? நீ பாவி பாவி பப்பாவி. எங்க அம்மாவை சொன்னேன், உன்கிட்ட பலி கொடுத்துட்டு போனாளே எங்க அம்மா புண்ணியவதி. உங்க அம்மா பேர் புண்ணியவதியா? பார்வதி. எப்படி கிக்குல கரெக்டா சொன்ன மச்சா? சம்பாதிக்க வக்குல கிக்கம் கிக்கு. இன்னொரு வாட்டி என்ன அடிச்ச நான் கண்ணுல விழுந்துருவேன். என்னது? கிணத்துல குதிக்க போறியா? வேண்டாயா, 4 பேர் தண்ணி எடுக்கிற இடம், கிணத்தை கெடுத்துறாரு. தண்டவாளத்தை தலையை கொடு, தொல்லை இல்லாம போகும். நான் செத்து போறதுல உனக்கு என்னடி அவ்வளவு சந்தோஷம்? அடியாய், ஒரு வீட்டுல விளக்கேற்றதுக்கு ஒரு புருஷன் வேணாம்? வேண்டாம், விளக்கு கொளுத்த நெருப்பு பொட்டி தான் வேணும். குடுறியா தாலியா? எதுக்கியா? அடகு வைக்க. ஆமா, இருக்கிற மான மரியாதை எல்லாம் அடகு வச்சுட்டியே. அப்புறம் இது மட்டும் ஏன் மிச்சம்? குடுறிய தாலிய. இப்ப தாலி வேணும். ஆமா. சரி வா, எனக்கு தெரிஞ்ச மார்வாடி ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் அடகு. அதான் சக்கர 500 போட்ட உடனே அடையிட்டாள, இன்னும் 1000 போடுனா போட்ட இடத்துலயே கிடப்பேன், எந்திரிக்க மாட்டேன். வா. நான் தான்டா அந்த மார்வாடி. தாலியா வேணும் காலி பயமவனே. கட்ட பொண்டாட்டி வச்சு ஒழுங்கா குடும்பம் பண்ண தெரியல. இந்த வயசுலயே சீட்டு தண்ணி சீட்டை கிழிக்க போட்ட தண்ணி எல்லாம் தெளிஞ்சு போச்சுல. இனிமே தப்பு பண்ண மாட்டேன். இனிமே ஏதாவது தப்பு தண்டா பண்ண கீழே போட்டு லாரிய மேல ஏத்திடும். அண்டி மார்வாடி கடை கூட்டு போறேன் அண்ணங்கிட்டே கூட்டு வந்தா நீ வீட்டுக்கு வாடி உன்ன நான் பாக்க. வீட்டுக்கு வந்த உடனே என்னடா பேச போறேன்? பேசி பார்க்கலாம். பட்டை உரிச்சிரும் படவா. ஏண்டா திட்டம் போட்டுட்டு வரேன்னு போய் கோட்டை விட்டுட்டு வந்துருக்கியா? அதை விடுங்கப்பா, இந்த பயம் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நான் கம்பி அள்ளிட்டு இருப்பேன் தெரியுமா? கையடுறா. பயலா? அப்பா, இந்த பையன் ரொம்ப புத்திசாலிப்பா. கையடுறா. நல்ல ஒரு பொண்ணை கொண்டாந்து நிக்க வச்சுக்கிட்டு பயன்றாங்க. அப்பா நல்லா ஏமாந்து தெரியல. அப்பா, நீ ஒரு பையன், பேரு ராஜா. வேணா பாருங்களேன். டேய் புடவை அவுடா. ஐயோ, விடுறா விடுறா. டேய் அவுடா அவுடா. டேய் மோகன் வேண்டாடா. டேய் ராஜா, அப்பாவுக்கு தான் தெரியுது மேடம். அவுடா. டேய் சொன்னா கேளு. போடா. டேய் சொன்னா கேளு. டேய் அவுடா. டேய் அவுடா. எனக்கு வெட்கமா இருக்குடா. யாரா அவன் பொம்பளை மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே? நான் போடுறது பொம்பளை வேஷம் தானே? ஆமா ஆமா ஆமா. அப்பா, இவன் சாதாரணமாவே சங்கோஜ போடுவான், இப்ப பொம்பளை வேஷம் வேற போட்டிருக்கான். சார், நான் நிஜமாவே ஆம்பளை தான். போதும் நம்புறேன். சார், அடே எல்லாம் மரியாதை இல்லாம. சாரிடா. சார், நான் போன கேட்டு நீங்க கேட்கலையே. சொல்லுடா. அந்த வீட்டு நீளம் அதான் எல்லாம் சர்வே பண்ணி பண்ணிட்டான். ஆமாப்பா, வீட்டை கட்ட இன்ஜினியர் கூட அவ்வளவு அழகா கணக்கு தெரியாது. என்னடா, நான் ராத்திரி 12 மணிக்கு அந்த வீட்டு வாசல்ல காத்துட்டு இருக்கேன். ஓகேடா, வரேன்டா. சாரி, வரேன்டா. வரேன் சார். அடே என்னடா? நேரா வீட்டுக்கு போய் சொல்லடா. உன்னை நெஜோ பொம்பளை நினைச்சு எந்த பயலாவது சைட் அடிக்க போறான். நம்ம ஃபைட்ட பத்தி தெரியுமில்ல? தெரியும் தெரியும். பய பொம்பளை வேஷம் போட்டா பிரைட்டா. எப்படி பேசுவோம்? எப்படி பேசும்? பீரோ எப்படி பேசும்? ஏடா படையா, சத்தத்துக்கு காணும், ஒரு எழுதியும் காணும். வீட்டுல ஆள் இல்லன்னு அமைதியா இருக்கான். இப்ப பாருங்க. ஐயோ, உள்ள ஆளு தாங்க இருக்கிறான். குமாரி, இன்ஸ்பெக்டர் மாப்பிள்ள சொன்னது சரியா போச்சு. திருடத்துக்காக பீரோக்குள்ள நுழைஞ்சிருக்கான். நம்ம திறப்போன்னு எதிர்பார்த்திருக்கான். நம்ம திறக்கலையா சத்தம் போட ஆரம்பிச்சுட்டான். ஐயோ, இப்ப என்ன பண்றது? அம்மா ஏண்டா பிரசிடண்ட் ஐயா எங்க? காலையில கடைக்கு போயிட்டு வந்தனா அப்பவே காணோம். பீரோ சாவி மட்டும் அங்க இருந்தது. நான் நினைக்கிறேன் இந்த சத்தத்தை கேட்டுட்டு பம்பு வேண்டாம் வம்பு வேண்டாம் ஊரை பார்த்து ஓடி போயிருப்பாரு. அப்படித்தாங்க இருக்கும். இது பாருங்க, நீங்க உடனே தம்பிக்கு போன் பண்ணி 10 கான்ஸ்டபிளோட இங்க வர சொல்லுங்க. இந்த மாதிரி பசங்களை சும்மா விடக்கூடாது. ஐயோ, நின்னா மூச்சு முட்டுது, உட்கார்ந்தா முட்டி தட்டுகிறா. நல்லா வேணும். மூச்சு திணறி அங்கே கிடந்து சாவு, அப்புறம் தான் திறப்போம். இன்ஸ்பெக்டர் மாப்பிள்ள வாங்க வாங்க, சரியான சமயத்துக்கு வந்தீங்க. நீங்க சொன்னபடியே நடந்திருக்கு. பீரோக்குள்ள திருட இருக்கான். பாத்தீங்களா, எப்படி கரெக்டா சொன்னேன். தம்பி பையன் பலே கைகாரனா இருக்கும் போல இருக்கு. 2 நாளா பல்ல கட்டிக்கிட்டு இருந்திருக்கான். அவரை 2 வருஷம் உள்ள வைக்கிறேன். நீ கவலைப்படாதக்கா. கான்ஸ்டபிள், துப்பாக்கி ரெடியா கையில வச்சுக்கிட்டு இந்த பீரோவை சுத்தி நில்லுங்க. பீரோவை திறந்ததும் பையன் வெளியே ஓட முயற்சி பண்ணனா ஏகதாரத்துல ஷூட் பண்ணுங்க. அடே 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 அடே, புரியாம சுட்டுறாதீங்கடா. சுடப்பட வேண்டியவன் நான் இல்ல. அப்புறம் சுட்டுட்டு வருத்தப்படாதீங்க. ஐயோ 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 ஐயோ, நம்ம பிரசிடண்ட். ஐயா நீங்களா? அப்பா, சத்தியமா நானே
காலையில இருந்து கதவை தர கரடியா கத்துற ஒரு பயம் உள்ள கதவை திறக்கலையே. அம்மா தண்ணி அம்மா உள்ள வரலாங்களா? எஸ் கமிங். யார் நீங்க? நான் பர்னிச்சர் மார்ட்ல இருந்து வர்றேன். 96ஆம் நம்பர் வீட்டுக்கு போக வேண்டிய இந்த பீரோ தவறி போய் 69ஆம் நம்பர் வீட்டுக்கு வந்துருச்சு. ஜாமீன்தார் அவர்களே. கைலாசம், என்ன விஷயம்? இல்ல உங்க சின்ன மருமக வீட்டுக்கு வந்துருச்சான்னு பாத்துட்டு போக வந்தேன். வந்துருச்சோ? நீ மட்டும் இல்லையா, வர்றவன் எல்லாருமே இந்த கேள்வியை தான் கேட்கணும். மானம் போகுது. இருந்தாலும் அந்த மனுஷனுக்கு இவ்வளவு பிடிவாதம் கூடாதுங்க. எப்ப கல்யாணம் ஆச்சோ பொண்ணை மாப்பிள்ளை வீட்டுக்கு தானே அனுப்பணும். இத அந்த அம்மா அடிக்கடி அந்த ஆளுகிட்ட சொல்றாங்க. கேட்க மாட்டேன்றாரு, தூணு மாதிரி நிக்கிறாரு. கைலாசம், நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன? கோபாலுக்கு வேற கல்யாணம் பண்ணுவோம். நாளைக்கு ஒரு பெண்ணு பாரு. என்னங்க இது, கல்யாணம் பண்ண பொண்ணு உயிரோட இருக்கும் போது அது சம்மதம் இல்லாம இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட்ல சட்டம் போட்டிருக்காங்களே, அது ராவ் பகதூருக்கு தெரியாதா? உடனே ஜீவனாம்சம் கேஸ் போட்டு உங்ககிட்ட மாசம் 10,000 ரூபாய் கொடுன்னு சொன்னா என்ன செய்வீங்க? அதுக்காக நீங்களும் விட மாட்டீங்க. உடனே பட்டணத்துக்கு போய் பெரிய வச்சோலா இங்க கூட்டியாந்து அவருக்கு ஒரு பங்களா ஒண்ணு கட்டி உட்கார வச்சு கேஸ் நடத்த ஆரம்பிச்சா ஜமீன் கேஸ் லேசா முடியுமா? 4 தலைமுறைக்குள்ள நடக்கும். நமக்கு இந்த வம்பு. ஒரு யோசனை எனக்கு பிறக்குது. என்னையா? இப்பவே உன் பொண்ணை இங்க அனுப்புறியா, இல்ல நான் வேற கல்யாணம் பண்ணவா அப்படின்னு ஒரு மிரட்டல் கடுதாசி விடுவோம். கடுதாசி வேணாம், நேரம் கழிச்சு போவோம். இப்பவே 100 ரூபாய் செலவழிச்சு ஒரு பெரிய தந்தி விடுறேன். வேணாயா, நீ சொன்ன மாதிரி நானே கடுதாசி எழுதுறேன். பொண்ணை பெற்ற புண்ணியவதி அவங்க. அப்படிங்களா? லீலா பேர் யாரு பேரு? பொண்ணு பேரா? ஆமா. அவனுக்கு சாப்பிட்டு வை. ஐயா இந்த பக்கத்துல கவச்சிருக்கீங்க. உன்ன நான் என்ன சொன்னேன்? உன்னை பிலிம் வாங்கி வைடா, அந்த ஆள் ஒரு 7-8 போஸ்ட் எடுக்கணும்னு சொன்னேன்ல, அது வாங்கி வச்சா வேற போய் கேட்டுக்கிட்டவனுக்கு போ வாங்கிவா. சாயந்தரம் வரக்கூடாது, வாங்கிட்டு போ. பொண்ணை பெற்ற அப்பா எங்க இருக்கிறாருன்னு சொல்லி வெளியூர் போயிருக்காரியா? இந்த கல்யாணத்தை பண்ணி வைன்னு எனக்கு பவரா பட்டாணி எழுதிட்டு போயிட்டாரு. பொண்ணு உனக்கு பிடிக்குதா? நல்லா சந்தோஷமா பிடிச்சிருக்கு. ஆனா அந்த இன்சூர் பணம் 1 லட்சம் ரூபாய் இருக்கு. அது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வரும். என்னப்பா கைலாசம் லட்சம் கிஷம் அடிபடுது பேச்சுல திருச்சி அடே மனவாளா, நீயா? ஏண்டா ராவ் பகதூர் வீட்டு சமயக்காரனுக்கு உனக்கு எதிரா லட்சம்? தப்பா சொல்றீங்க. என்ன? எங்க அப்பா லட்சம் ரூபாய் இவன் மேலேயே எழுதி வச்சுட்டார், கல்யாணம் கொடுங்கன்னு. அப்பனாவது ஆசையாவது. இவன் உயிரை தவிர இவன் கிட்ட வேற என்ன இருக்குது? இவனை நம்பி உங்க பொண்ணை வேற கொடுக்க இருந்துட்டீங்க. சிங்கப்பூருக்கு லட்சம் ரூபாய் இருக்கு, கல்யாணம் ஒண்ணு வருது. என்னை ஏமாற்றி, அதுவும் எவனையாவது ஏமாத்துறா, ஒரு பெரிய ட்ரிக் கேமராமேன்றா, என்னை ஏமாத்துறன்னு போலீஸ்ல சொல்லி உள்ள தள்ளுறா. கரியா கையே யாரையா போய் சொன்னா? ஓம் பொண்டாட்டி, ஓம் பொண்ணு, உனக்கு சொந்த வீடு. இதை என்கிட்ட போய் தானே சொன்னேன். 1000 பொய்ய சொன்னேன். 1000 கல்யாணத்தை பண்ணேன். 1000 ரூபாயை சேர்த்து வச்சிருக்கேன். நான் ஒரே பொய்ய தாயா சொன்னேன். அது நானா சொன்னேன். நான் நிமிர்ந்து தாயா நின்னேன். எங்கிட்ட என் ராஜா, என் ரோசானுவம் பொண்ணு என்ன வளர்ச்சிட்டா. நிமிர்ந்து பாக்குறேன், நிமிர முடியல, விழுந்துட்டையா. என் பொண்ணு இதுக்கு முன்னால பாத்தாளா? பல தடவை மனசை விட்டு பரிமாறிக்கிட்டோம். வெளிய போமா, காதல கேட்காம வெளியே போகிறதா? அதான் பேச கேட்கிறிய போ. என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த வீட்டுக்கு நான் மருமகனாக வந்தே தீர்வேன். அப்போது குவா குவாடு கத்துற ஒரு உருவத்தை உங்க கையில கொடுக்கத்தான் போறேன். நீங்க பால் உடுக்க போகிறீங்க. குட்டி பால் உடுக்க போகிறீங்க. போக முடியாது. கைலாசம், நான் போயிட்டு வர்றேன்ப்பா. என்ன திடீர்னு வந்தீங்க, திடீர்னு போறீங்க, என்ன விஷயமா இருக்குது? நான் ஒரு மாப்பிள்ளைக்கு உன் பொண்ணை பாக்குறதுக்காக வந்தேன். அந்த பையன் சொல்றத பார்த்தா உன் பொண்ணு அவனையே கட்டிக்கணும் போல் இருக்கு. எனக்கு என்ன வேலைப்பா? நான் போயிட்டு வர்றேன். நான் சொன்ன கேட்டீங்களா? அந்த வெட்டு வெட்டு பையல நம்பி என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறீங்க. இந்த மனுஷன் வரலன்னா என்ன ஆகாது? அப்பா, அவருக்கு பணம் இருக்கோ இல்லையோ அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. அவர் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணி இங்க அழைச்சிட்டு வந்தீங்க. நானும் அவர் தான் என் வருங்கால கணவர் நினைச்சு என் கையால காபி கொடுத்துட்டேன். அதனால அவர் தான் என் கணவர். படிக்க வைக்க வேணும்னு படிக்க வச்ச சட்டம் பேசுது. காதில காதல் வந்துச்சுன்றாங்க. என்ன ஆக்கிரமம் என்ன செய்வேன்? நீங்க என்ன சொன்னாலும் சரி,
இந்த கல்யாணத்துக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். உனக்கு உலகம் தெரியாதடி. அத பார்த்து நம்ம ராவ் பகதூர் வீட்டுல மீனா இல்ல அவங்க பொண்ணு நம்ம ஜாமீன்தார் வீட்டுக்கு வந்துடுச்சு. இந்நேரம் கலன்னு இருக்கும். இந்த நேரத்துல போய் சொல்லி ரூபாயை வாங்கி நம்ம பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணிடுவோம். கேள்வி எனக்கு அந்த பையனை பிடிக்கல. உனக்கு மார்க்கெட் நிலவரம் என்னடி தெரியும்? நான் கேட்கிறேன். கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க 75% இருக்கு ஊர்ல. கல்யாணம் ஆக வேண்டிய ஆம்பளைங்க 25% தான் இருக்கிறாங்க. அதுல ஒழுங்கா கட்டிக்கிட்டு சோறு போடுற பசங்க 3% தேட மாட்டேன்றான். நாம என்னத்தை செய்ய சொல்ற? இவனுக்கு என்ன இந்த மாப்பிளைக்கு நல்ல மாடு மாதிரி உழைச்சு போடுவான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் என்ன கோர்ட்ல கேஸ் நடக்க போகுது. கொலைக்கு முக்கிய காரணம் யார் தெரியுமா? யாரு? உங்க புருஷன். உங்க அப்பா ஓட்டக்காரன். நானடா காரணம். என்ன யார் ஜமீன்தார் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச அவங்க வீட்டுல குழப்பத்தை உண்டு பண்ண கொலை நடக்கிற அளவுக்கு கொண்டு போட்டுருக்கீங்க சொல்லுவான் போல இருக்க. சொல்லத்தான் போறேன். உங்களை உள்ள தள்ளத்தான் போறான். இந்த சிங்கத்தை தான் முதல் சாட்சியா போட்டுருக்கான். ஐயோ வேண்டாங்க, நான் உங்களை பர்சனலா கேட்டுக்கிறேன். எங்க அப்பாவை எதுவும் எடுத்து விட்டுறாதீங்க. ஓ வாயால சொல்றதுனால எடுத்து விட மாட்டேன். ஆனா ஒரு நிபந்தனை. என்னடா ஒண்ணு பண்ணனே பேச முடியுது பாக்கலாம். கை கொடுங்க, கை கொடுங்க. என்னுடைய நேர்மையை பாக்குறாருந்தா உங்க மகளை போட்டு அனுப்பி பாருங்க. இவ்வளவு அழகா சாட்சி சொல்றேன். நாம அப்புறம் போய் கவனிப்போம். போட்ட என்ன பேசுறாங்க செய்யறாங்க. கையில வந்து உட்கார கைலாசம், என் மகளுக்கு வாழ்வு கட்டு. இன்னொரு சந்தோஷமான விஷயம் உங்ககிட்ட சொல்ல போறேன். 20 வருஷமா பார்த்த இந்த புரோக்கர் வேலை இன்னோட நின்று எல்லாத்துக்கும் காலம் கட்டு போச்சு. இனிமே அவங்களே பொண்ணு பார்த்து அவங்களே முடிச்சு போனோம். குறுக்க ஓட்ட நின்னு தகராறுல தான் முடியுது. நான் போயிட்டு வரேன். நான் ஒரு போட்டோ கடை வச்சு ரூபாய்க்கு 4-5 அடிச்சா நான் முன்னேறி அவ்வளவுதான். நானும் மாமா கூடவே என்ன ஒண்ணு இல்லைங்க. யானை சிலைன்னா உங்களுக்கு ரொம்ப பிரியமாச்சு. நானே கஷ்டப்பட்டு செஞ்சேன். யானையை தூக்கி குதிரை மேல வச்சு. ஓ விக்ரமனா, இப்பொழுது எனக்கு இங்கு அந்த பேர் இல்லை. மதனன், சிற்பி மதனன். ஓ மாறு வேஷமா? வேஷம் மாறினாலும் அடையாளம் தெரிகிறது. உங்களுக்கு தான் தெரியும், வேற யாருக்காவது தெரியுமா? 1000 வேஷம் போட்டாலும் ஐயாவோட தொண்டை ஆளை காட்டி கொடுத்து விடும். என் தொண்டை ரொம்ப கவனிச்சிருக்கிறா போல இருக்கு. அது இருக்கட்டும் சோழகுமாரி, தங்கள் பாதம் பல்லவ நாட்டில் பட்டவுடன் ஆரம்பமாகி விட்டதாமே அரசருக்கும் பரஞ்சோதிக்கும் கலகம். அப்படி ஒன்றும் இல்லை, ஏதோ சிறு கசப்பு. அதுவும் இந்நேரம் நீங்க இருக்கும். நீங்க விடக்கூடாது. கசப்பு, வெறுப்பு, வீழ்ச்சி, துரோகம், சதி, இப்படி படிப்படியாக துரோக வேலையை துவக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். யாரது? சிங்காரி. வா வா வா, மறிக்கொழுந்து சிங்காரின்னு பேரு. சீனத்து நாட்டுல இருக்கிற மறிக்குழுந்த முதல் நம்ம நாட்டுல கொண்டாந்து இவங்க தோட்டத்துல தான் பயிர் கொண்டது. மகாராணிக்கு உதவி ஒத்தாசையா இருக்குமே அரண்மனையில இருந்து அனுப்பி இருக்கிறாங்க. வேண்டியதுதான். கட்டு சோத்துல எலிய வச்சு கட்டின மாதிரி. என்ன பார்த்தா எலி மாதிரியா இருக்கு? புலி மாதிரி பாயிரிய. எலி மாதிரி இல்லாம கிளி மாதிரியா இருக்கிற. இந்த அம்மா சிங்காரி, தேவை இருக்கும் போது சொல்லி அனுப்புறேன். நீ போயிட்டு வா. எல்லாம் ஆட்டக்கார பசங்களா போயிட்டீங்களாடா? ஆடாதவன் யாராவது ஒருத்தன் என்ன தூக்கிட்டு போவாடா. வேலைக்கு அருமையான ஆளை கூட்டியாந்து இருக்கிறேன். செவிடுன்னா உங்க வீட்டு செவிடு, நம்ம வீட்டு செவிடு. இந்த காதுல தண்ணி ஊத்தினா இந்த காதுல வரும். நம்ம பேசுற ரகசியங்கள்லாம் ஒண்ணும் தெரியாது. இவரை வேலைக்கு வச்சு. இந்தப்பா, உன் பேர் என்ன? பேர் என்னடா? ஐயா, நீ இப்படி சத்தம் போட்டீங்கன்னா அப்புறம் என் தொண்டை மாதிரிதான் உன் தொண்டை ஆயிடும். எழுதி கேளு. போ, வேலைக்கு போ. உள்ள போ. போ. என்ன? ஒன்றுமில்லை. விருந்திலே ஒரு மருந்து. என்ன சொல்லுகிறேன்? இந்த விருந்தில் விஷத்தை கலக்க வேண்டும் என்கிறேன். என்ன? மன்னரை கொல்வதற்கா? சீக்கிரமா கொல்லாது. அரசு அன்று கொல்லும், தெய்வம் நின்று கொல்லும். இது தெய்வ விஷம். மெதுவாத்தான் கொல்லும். வேண்டாம். சோழகுமாரி, வார்த்தை தேவையில்லை. புலிகேசி என் மூலமாக கட்டளை இட்டு இருக்கிறார். அதை நிறைவேற்றத்தான் நாம் இங்கு வந்திருக்கிறோம். இல்லை, வேண்டாம். அம்மா, மன்னர் வந்து அப்ப நீ போ. வேண்டாம். சோழகுமாரி தெரியுதா? லங்கையின் மன்னன்
மானாவி மனைவி. கடலில் விழுந்து அதேதான். பைரவி, என்ன சும்மா நிக்கிறிய? சுமந்துகிட்டு தான் நிக்கிறேன். கேலி பண்றியா? பண்ணு. புதுசா விருந்தாளி வீட்டுக்கு வந்தாங்க, உள்ள அழைச்சிட்டு போய் மரியாதை பண்ணி அதை இதுன்னு கேட்டு, அதுவும் கணவன் எழுந்து கண்ணீரோட வந்து இருக்கிறாங்க. வார்த்தை அனுதாபமாவும். ஆக மொத்தம் 9 வார்த்தை. அப்புறம் 10வது வார்த்தை ஏதாவது பார்த்து சொல்ல. நிக்கிறிய, அழைச்சுக்கிட்டு போ. பைரவி, அழைச்சுக்கிட்டு போ. வாங்கம்மா. சோழகுமாரி, இந்த சங்கையை நம் கையில் போட்டுக்கொண்டு இங்கே இருக்கும். அங்க வந்து சோழகுமாரி, இந்த சங்கையை நம் கையில் போட்டுக்கொண்டு இவள் மூலமாகவே மானாவை புலிகேசி தோழனாக்கி நல்ல சமயத்தில் பல்லவ நாட்டை காட்டிக் கொடுக்கும் துரோகியாக்கி விட வேண்டும். உன் திட்டம் நன்றாகத்தான் இருக்கிறது. உருப்படுமா? ஆரம்பத்திலே அபசகுனம். ஏன் உருப்படாது? சங்கை மானாவை நம் வழிக்கு திருப்புவதாக சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் இவளை கணவனிடம் ஒப்படைக்கும் என்று ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும். 2 அவ்வளவுதான். ஒப்பந்தத்தை மீறிவிட்டால் அவர்கள் இருவரையும் அடக்குவதற்கு என்னிடம் மந்திரம் இருக்கிறது. என்ன? அதுதான் அவர்கள் குழந்தை. எங்கே? ரகசியமான இடத்தில் இருக்கிறது. இப்பொழுது அதை பற்றி யாரிடமும் சொல்ல மாட்டேன். தாய் குழந்தையை பார்த்து விடக் கூடாது என்பதற்காகத்தானே பிரித்து உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன். எப்படி என்னுடைய வேலை? எனக்கு ஒரு சந்தேகம். உன் தலையில இருக்கிறது மூளைதானான்? சாதாரண மூளை இல்ல, சூழ்ச்சி பாண்டங்களை தயாரிக்கும் சூளை. நீ சங்கையை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள். நான் வருகிறேன். சுவாமினி, சோழகுமாரி நம்மை ஏமாற்றி விட்டாள். சங்கையை கொண்டு போய் நரசிம்மனிடம் ஒப்படைத்து அவளை சரியானபடி தண்டிக்க வேண்டும். அண்ணே, சோழகுமாரி அரண்மனைக்கு அரசன் இன்னைக்கு ராத்திரிக்கு வர போறானா? அண்ணே, ஒரு யோசனை. என்ன? சோழகுமாரி அரண்மனைக்கு அரசன் வரும்போது அரசனை கொலை செய்துட்டான். ஆள் பக்கத்திலே அரசனை கொலை செஞ்சுட்டு அந்த குற்றத்தை சோழகுமாரி மேலே சுமத்திடுவோம். ஆள்களோட தயாரா? பாசவரை பின்ன மாட்டாள் சோழகுமாரி. பல்லவனுக்கு நாசவரை பின்னுவதற்கே நான் அவளை அனுப்பி இருக்கிறேன். அப்படியானால் நான் கண்டது காதல் காட்சி அல்ல, காஞ்சி மன்னனை அடிமைப்படுத்தும் சாகச கட்டும். பூவிக்கிரமா, நரசிம்மனுக்கும் சோழகுமாரிக்கும் திருமணம் நடக்கப் போகிறது என்ற செய்தி கூட தேசமெங்கும் தீப்பொறி போல பரவ வேண்டும். அந்த செய்தி பரவினால் பல்லவனுக்கு பெண் கொடுக்க துடித்துக் கொண்டிருக்கும் கொள்ளிடக்கரை மன்னர் முத்தரையர் பல்லவனின் எதிரியாக மாறுவார். காஞ்சிபுரம் தன் பலமான கைகளில் ஒன்றை இழக்கும். எந்த கை போனாலும் சொந்த கையில் வாழுமே. அந்த கையை முறிக்கத்தானே நீயும் சோழகுமாரி இருக்கிறீர்கள். இதோ பார் பூவிக்கிரமா, திருமண குழப்பம். திருநாவுக்கரசருக்கும் திருமழிசை ஆழ்வாருக்கும் சைவ வைணவ குழப்பம், சமண பௌத்த மத குழப்பம். இப்படி நாடெங்கும் குழப்பம் குழப்பம் குழப்பம். கோட்டைக்குள்ளேயே குத்துவிட்டு அதுவே நாம் நுழைவதற்கு நல்ல நேரம். என்ன, இந்த குழப்பங்களை உண்டாக்க முடியுமா உன்னால்? முடியாது என்ற வார்த்தை அழித்துவிட்டு பிறந்தவன் நான். அரசே, காஞ்சிபுரத்தின் கதவுகளை திறந்து வைக்கிறேன். உங்கள் கால்கள் எடுத்து வைக்கும் முதலடி பல்லவனின் மணிமுடியில். சபாஷ் பூவிக்கிரமா, சபாஷ். அவனுங்க பேச்சே நமக்கு புரிய மாட்டேன். ஆனா இவங்க குருநாதர் நல்லா தமிழ் பேசுறாரு. அவரும் சைனா தான், நீயும் சைனா தான். தமிழ் ஒரு எழுத்து கூட தெரிய மாட்டேன்னுது. என்ன ஆகுது? டமா டமா சாப்பிடுறதா? இல்லடா, டமாருன்னு சொல்றேன், சாப்பிடுற. அப்புறம் நீ டமார் ஆயிடுவ. இந்த மருந்தா, வெடி மருந்தா? வெடி மருந்தா?
எங்க நாட்டுல இது செய்யறதுக்கு இன்னும் புத்தியே வரல. உங்க நாட்டுல இதுதான் தயார் பண்றீங்க போல இருக்கு. இது எனக்கு கொடு. நான் சிற்ப வேலை செய்யறவன், பாறைய உடைக்கிறதுக்கு உதவும். அதுக்கு பதிலா யானையை தரேன். குடுக்குறியா? குடு குடு. என்னமோடா இப்ப நல்ல சிநேகிதமா தான் இருக்கிறானுங்க. பின்னால என்ன ஆவானுங்களோ, என்ன செய்வானுங்களோ. மன்னன் போருக்கு புறப்பட்டு விட்டான். போகும் வழியிலே கொத்தவை தெய்வத்தை வணங்க போகிறான். சரியான நேரம். மன்னன் கொத்தவ தெய்வத்தை வணங்கும் பொழுது மண்டபத்தை இடித்தவன் தலையில் தள்ளிவிட்டால் எப்படி? இதோ வெடிமருந்து வாங்கி வைத்திருக்கோமே, அதற்காவது பயன்படட்டும். எதிர்பாராத நிகழ்ச்சி. காஞ்சிபுரத்தை பிடிக்காதது மட்டுமல்ல, புறங்காட்டி ஓடும் புலிகேசி மன்னரை பல்லவ படைகள் வாதாபி வரையில் துரத்த திட்டமிட்டிருக்கிறது. என்ன செய்வது? நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. அந்த கொடும்பாளூர், உறையூர், கொள்ளடக்கரை மன்னர்களெல்லாம் எப்படி வந்தார்கள் என்றே தெரியவில்லை. இது கூடவா தெரியல? குதிரை மேல ஏறிதான் வந்திருப்பாங்க. கழுத மேல ஏறி வந்தாங்கன்னு சொன்ன. அதுதான் உனக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சோழகுமாரி, என்ன சொன்ன? விளக்க நேரமில்லை, உடனே வெளியேறு. அப்பொழுது நினைத்தேன், நீ இறுதியாக எங்களை ஏமாற்றி விட்டாய். அது இப்பதான் தெரியுதா? தாமதமான மூளை. இல்ல இல்ல, சூளை. ஓஹோ, எப்பொழுதும் ஒன்று கேட்டுவிடவில்லை. வாதாபி படைகள் பின்னேறி செல்வதாக எண்ணாதே. பல்லவ படைகளை வாதாபி வரையில் அழைத்துச் சென்று சுற்று முற்றுகையிட்டு படுசூரணமாக்க திட்டமிட்டிருக்கிறார் புலிகேசி மன்னர். சோழகுமாரி, உன் ஆசை காதலன் நரசிம்மனுக்கு ஒரு அழகான சமாதி கட்டிவை. வருகிற இனி எந்த காலத்திலே பார்க்க போகிறோம் நரசிம்மம் பல்லவரை அநியாயமாய் கொன்று விட்டார்களே. எல்லாம் இந்த சோழகுமாரியால் வந்த வினை. பல்லவ நாட்டை பாழ்படுத்திய இந்த பாதையை என்ன செய்யலாம்? சொல்லுங்கள். மக்கள் தீர்ப்பே மகேஸ்வரன் தீர்ப்பு. சொல்லுங்கள். அடியாய், பார்வை எங்க மேயுது? எங்க மேயுதுன்னு கேக்குறேன். மேகிற புத்தி உனக்கு உன் கை வைக்கின்றான். கழுதைக்கு ஒரு புத்திடி, உனக்கு 2 புத்திடி. உன் கட்டதானே இங்க இருந்துச்சு, உன் கண்ணு சுத்து சுத்துன்னு சுத்துச்சு. அடியாய், உன் நெஞ்சில இவ்வளவு வஞ்சனை வச்சிருக்கேன்னு தெரிஞ்சதுன்னா உன்னை பஞ்சு பஞ்சு ஆக்கிருக்கேன். என்னங்கிற பேச்செல்லாம் ஒரு மாதிரியா போகுது? இந்த பாரு, எனக்கு ரோஷம் வந்தது. என்னடி செய்வ? என்னடி செய்வ? என்ன செய்வேன்? பேசாம உனக்கு ஒரு முழுக்கு போட்டு போய்கிட்டே இருப்பேன். போவியா? போவேன். போய் காமிடு. போனா என்ன செய்வேன்? போனா என்ன செய்வேன்? ஒரு 2 காலையை வெட்டி உன் கையில கொடுப்பேன். ஆமா, என்ன நீ காலை ஓடிக்கிறேன் கையை ஓடிக்கிறேங்கிற? போன ஜென்மத்துல கசாப்காரனா இருந்திருப்பியோ? இது நான் பேச போறது இல்லடி உங்ககிட்ட. என் கை இருக்கு பாரு, அது உன் முதுகுல மிருதங்கம் வாசிக்க போகுது. அதுல குறைச்சல் இல்ல. வேற எதுலடி குறைச்சல்? கட்டின பொண்டாட்டியாச்சே, கழுத்துக்கு ஒரு சாவடம், தண்டட்டி, கைக்கு ஒரு வளையல், நெளியல், ஒரு இளவுக்கும் பிரயோசனம் இல்ல. பேச்சுல மட்டும் குறைச்சல் இல்ல. ஓ, தங்கத்துல போடலன்னு கோவிச்சுக்கிறாவ. திருடம் பயண்டி, அதனாலதான் வெளியில செஞ்சு போட்டிருக்கேன். இந்த பாரு, இனிமே மரியாதை குறைவா பேசுனேன், நெசமா நான் போயிடுவேன். எங்கடி போவேன்? எங்க போவேன்? எங்க போவேன்? எங்க ஆத்தா வீட்டுக்கு போவேன். ஆட்டா விட்டுக்கிறாரு. அங்க போய் எத்தனை நாள் இருப்பேன்? எத்தனை நாள் இருப்பேனா? அது சரி, ஓடி 5-6 நாள் இருப்பேன். அப்புறம் என் ஞாபகம் வந்துடும், ஓடி வந்துருவேன். அட நீ வரலன்னா நான் ஓடிடுவேன். அவ்வளவுதானே? நீ வா, இங்க நீ வா, வடிச்சு வச்சிருக்கேன், கொட்டிக்கலாம் வா. சோறு திங்கிறதுக்காடி வீட்டுல வந்து உன்னை கட்டிக்கிட்டேன் நானு. ஆமா. ஏண்டி? ஐயா 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 சிரி. அரே பிரியாண்டி, உன்னை பாக்குறதுன்னா பெரிய அபூர்வமா இருக்க. கவனமெல்லாம் கையில வேலை இருக்கு. என்ன சொல்றீங்க? பாவம் செஞ்சவன் மூட்டையை சுமப்பான்னு சொல்லாவும், இது எத்தனையோ பாவாத்மாக்களுடைய அழுக்க சுமந்துகிட்டு வருது. சரிதான், நீ என்னமோ வேதாந்தம் பேசுற, ஊருக்கெல்லாம் உபதேசம் வேற பண்ற. உன் வீட்டுக்காரியும் என் வீட்டுக்காரி என்ன, அவன் எல்லாரும் வீட்டுக்கும் போவா, துணி எடுப்பா, துவைப்பா, கொண்டு போய் கொடுப்பா. குடுக்கறாள இல்லையே? அங்க இருக்கிறது இங்க குடுக்கறா, இங்க இருக்கிறது அங்க குடுக்கறா, வர வர ஆள் மாறாட்டம்ல செய்யறா. எம் பொண்டாட்டிய பத்தியா பேசுறீங்க?
உனக்கு மட்டும் தானே பொண்டாட்டி சாமி யார் சொன்ன? நான் சொல்லலப்பா, ஊர் சொல்லிருப்பா. நீ கேட்டியா? கேட்டேன். இப்ப கேட்டேன். பார்த்தேன். சாமி ஊரே அழுக்கு சேர்க்குது. அழுக்க தொலைக்கிற பரம்பரையை சேர்ந்தவங்க எங்க குடும்பத்துல இந்த மாதிரி நடந்துட்டா அதே இடத்துல கொலை செஞ்சிடுவோம். ஆனா நீ சொன்ன வீட்டுல போய் கேட்ப, அவ உண்மைன்னு சொன்னா சத்தா இல்ல நீ செத்த.